மலைச்சாரலிலே மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அகஸ்தியர் ஞானபீடம் கல்லாறுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், அகஸ்தியரும் முருகப்பெருமானும் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. எந்த இடத்துலலாம் ஞானிகள் கால் வச்சாங்களோ அந்த இடத்துக்கு மகத்துவம் இருக்குது. இன்றைக்கி பழனியில் மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறதுன்னு சொன்னாக்கா அங்கே போகர் வாழ்ந்த காரணத்தினால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி. அதே போல் திருப்பதியில் யார் இருக்கிறான்னு சொன்னால் கொங்கண சித்தர் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு சிறப்பு. அதே போல் பொதிகை மலையில் அகஸ்தியர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு சிறப்பு. இப்படி எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த இடத்துக்கு சிறப்பு பெறுது. அதே போல் இந்த கல்லாறு அகஸ்தியர் வாழ்கிற இந்த மலையிலையும் அகஸ்தியரும் முருகப்பெருமானும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக வரலாறுகள் சொல்லுது. இது எந்த வரலாறு உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியர் 12,000 சொல்லக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகஸ்தியரால் எழுதப்பட்ட அகஸ்தியர் 12,000ங்கிற நூலில் 5ஆம் பாகத்தில் 331வது பாடலில் நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிற ஆதாரமான பாடலை அகஸ்தியர் எழுதியிருக்கிறாரு. சித்தர்கள் வாசம் செய்யும் மலைகள் அப்படிங்கிற தலைப்பில் எந்தெந்த இடத்துலலாம் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது கொல்லிமலை, பொதிகை மலை, சதுரகிரி மலை, இப்படி பல இடங்களை குறிப்பிடுறாங்க. அதே போல் இந்த இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோங்கிறதுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. மாறுபடா கல்லாறு மலையும் அப்பா, மகத்தான சிற்றாளன் மலைதான் ஆகும், ஆறுபடை சூழ்ந்ததொரு திரிவான் காவல், அப்பனே சுப்பிரமணியன் மலையுமாமே அப்படின்னு ஒரு பாடல். அதாவது மகத்தான சிற்றாளன் மலைதான் ஆகும் அப்படின்னு சொன்னால், சிற்றாளன் சொன்னால் அகஸ்தியர்னு பொருள். ஆறுபடை சூழ்ந்ததொரு திரிவான் காவல்னா 6 படைக்கு சொந்தக்காரனாக இருக்கிற முருகப்பெருமானும் அகஸ்தியரும் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால இந்த அகஸ்தியரும் முருகப்பெருமானும் இந்த இடத்துல அருவமாக இருந்து அருள்பாலிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ, யாரெல்லாம் வந்து தன்னுடைய குறைகளை சொல்கிறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்து காப்போம்னு சொல்லி சுவாமிஜியினுடைய தவத்தில் உத்தரவாகி இருக்கிறது. நம்முடைய தவத்திரு தங்கராச அடிகளார் ஐயா அவர்கள் இங்கே இருந்து எல்லாருக்கும் உபதேசங்கள் பண்ணிட்டு இந்த குருவினுடைய பீடத்தினுடைய சுவாமிஜியாக இருந்து எல்லோருக்கும் அருளாசி வழங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்படிப்பட்ட சித்த புருஷராக இருக்கின்ற கலியுக சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் தவயோகி தங்கராசன் அடிகளார் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. என்ன இந்த ஆசிரமத்தில் நடந்ததுன்னு சொன்னால், காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலையில் சுவாமிஜி அவர்கள் தியானம் பண்ணுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் காலையில் 4லிருந்து 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு வரும்போது வாசப்படிக்கு முன்னால் ஒரு ஜடாமுடியோட காவியுடைய ஊசி ஒரு சன்னியாசி கையில் ஒரு பொட்டலத்தோடு வச்சு நின்றுட்டு இருந்தாரு. சாமிஜி வாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. இந்தா இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவாக இருக்கிறது, பிடிங்கன்னு கையில் ஒரு பொட்டலத்தை கொடுத்தாரு. உடனே அந்த சாமிஜி வாங்கி பார்த்துட்டு என்னன்றது கேட்குறாரு. அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. இருங்க சாமி வச்சுட்டு வந்து பார்க்கலான்னு வச்சுட்டு வந்து பார்க்குற போது அவர் மறைஞ்சு போயிட்டாரு. எங்கே போனார்னு தெரியல. வந்திருக்கிறவர் ஒரு சித்தராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய அனுமானமாக இருக்கிறது. இந்த கலியுகத்தில் அதை திறந்து பார்க்குற போது 7 கிலோ எடையுள்ள ஒரு அற்புதமான உத்ராட்சம், ஒருமுக உத்ராட்சமாக இருக்கிறது. இந்த உத்ராட்சத்திற்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், வெட்ட வெளியில் இருக்கிற ஆற்றல்களை எல்லாம் வாங்கி கொடுக்குற தன்மை ஒருமுக உத்ராட்சத்துக்கு உண்டு. இந்த உத்ராட்சத்தை பற்றி ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்ராட்சத்தை போடுறதுனால என்ன சிறப்புங்கிறத தேரை சித்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருமுக உத்ராட்சத்தை வணங்குவதாலும் ஒருமுக உத்ராட்சத்தை உடம்பிலே அணிவதாலும் நம் உடம்பிலே இருக்கின்ற அற்புதமான உடம்புல மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிறாங்க. அது மட்டுமல்ல, கோஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற பசுவை கொன்ற தோஷம் விலகும், ஸ்ரீஹத்தி தோஷம் என்று சொன்ன பெண்களை கொன்ற பாவம் விலகும், பிராமணனை கொன்ற வேதியரை கொன்ற பாவம் விலகும், 21 தலைமுறைகளிலே செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காந்த புராணம், தேவி பாகவதம், விஷ்ணு புராணம் அப்படி புராணங்கள் எல்லாம் இந்த உத்ராட்சத்தினுடைய மகிமையை சொல்லுகிறது. இன்றைக்கு ஞானிகளாகட்டும், சித்தர்களாகட்டும், சன்னியாசிகளாகட்டும் உத்ராட்சம் அணியாத யோகிகளை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா உத்ராட்சத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருமுக உத்ராட்சம் நம்ம ஆசிரமத்தில் அதை லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி பொதுமக்கள் தரிசனத்திற்காக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் அத்தனை பேரும் அதை வணங்கி அதனுடைய ஆற்றலை பெற்று பல்லாண்டு வாழ்வதற்காக சுவாமிஜி அவர்கள் அற்புதமான பயன்பாட்டினை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். நாம் இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் இந்த ஒருமுக உத்ராட்சத்தை தரிசனம் பண்ணி சுவாமிஜியினுடைய அருளாசியை பெற்று
செல்லுமாறு அழைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மகத்துவம் வாய்ந்த இந்த கல்லாறு மலையிலே 3 கிலோமீட்டருக்கு மேலே மலையிலே சென்றால் எந்த காலத்திலோ வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அகஸ்தியர் சிலை இருக்கிறது. அந்த சிலையிலே அகஸ்தியர் 3 அடி உயரத்திலே அகஸ்தியராக இருந்து கொண்டு மலையிலேயும் உருவமாகவும் இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அகஸ்தியர் ஞானபீடத்திலே என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒவ்வொரு பிரதி பௌர்ணமி மாதமும் பௌர்ணமி பூஜை என்றும் கூட்டு வழிபாடு, அன்னதானம், பஜனை, சொற்பொழிவுகள், பிரார்த்தனை, வழிபாடுகள் நடந்துட்டு இருக்குது. இந்த வழிபாட்டில் என்ன சிறப்புன்னு சொன்னால், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்ன சிறப்புனா, பௌர்ணமி என்று அத்தனை சித்தர்களும் யாகத்தில் எழுந்தருள்வார்கள் அப்படிங்கிறது. இங்கே சித்தர் நெறி யாகம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடந்துட்டு இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு என்ன சிறப்புனா, 30 நாட்கள் ஒரு மாதம் முழுவதும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் என்ன ஒரு புண்ணியம் பலன் கிடைக்குமோ அதனுடைய பலன் ஒரே ஒரு பௌர்ணமி அன்றைக்கு அகஸ்தியர் ஞானபீடத்திலே சித்தர்களை வணங்குவதால் கிடைக்கும். அப்படிப்பட்ட பௌர்ணமி நாளிலே சித்தர்களெல்லாம் எழுந்தருள்வார்கள். அந்த யாகத்திலே கலந்து கொண்டு பௌர்ணமி என்று சித்தர்களுடைய நாமத்தை சொல்லி சித்தரை மனதால் நினைத்து சித்தர்களை வணங்கினால் வாழ்க்கையில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்களாகிய நாம் இந்த கலியுகத்திலே எத்தனையோ அழிவு பாதைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான பார்வைக்கு ஞானிகளும் மகான்களும் அற்புதமான வழியை காட்டியிருக்கிறார்கள். இந்த வழிகளை பின்பற்றி நாம் நல்வாழ்க்கை வாழ்வோமாக என்று சொல்லி, அன்பான பெருமக்களே, இந்த அகஸ்திய ஞானபீடத்தை பற்றி கேட்டவர்கள், அறிந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பீடத்திற்கு வந்து அகஸ்தியருடைய அருவ தரிசனத்தையும் ஒருமுக உத்ராசத்தினுடைய லிங்க தரிசனத்தையும், கலியுக சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பற்றற்ற துறவியாக சபயோகி அடிகளார் அவர்கள் இருக்கிறார். அவருடைய அருளாசியை பெற்று வாழ்க்கையில் நல்ல வண்ணம் வாழ வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நடைமுறை கதையை சொல்லுவது வேறு, நடந்த கதையை சொல்லுவது வேறு. பொதுவாக ருத்ராட்சம் என்று சொன்னாலே 5 கிராம் முதல் 10 கிராம் வரை நேபாளம் போன்ற நாடுகளிலே, மலேசியா போன்ற நாடுகளிலே தான் கிடைக்கும். நான் எனக்கு ஒரு ஏக்கம், அடே ஒருமுகம் ருத்ராட்சம் என்று சொல்லுகிறார்களே, எங்க பார்த்தாலும் இந்த பத்ராட்சணத்தை காட்டிட்டு 3000 4000க்கு வைக்கிறாங்களே, அகத்தீசா ஒருமுகம் ருத்ராட்சம் உண்டுதானா? அது பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். உடனே என்னாச்சு, தினமும் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் தியானம் செய்யற பழக்கம். நான் காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு வாசலை விட்டு வெளியே வந்த கதவை திறந்துட்டு, என் முன்னால ஜடமொழி தாங்கி ஒரு சாது ஒரு நின்றுறார். அவர் கன்னடத்துல பேசினார். நான் உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சொன்ன அவரு வணக்கம் சொன்னார். நான் உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை அறவழியில நியாயமாக மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வழியிலே செயல்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான் கல்லாரிலே. அவனிடத்திலே போய் நீ அவனிடம் ஒப்படை என்று சொல்லி எனக்கு உன்னை அடையாளம் காட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பட்டு சுத்தியால் ஒரு பொட்டலத்தை என்கிட்ட கொடுத்தார்.
சரி, அப்படி என்ன சாமி இது? அதெல்லாம் பேசாத, வாங்கி வையினாரு. வாங்கி வச்சுட்டேன். சரி இருங்க சாமி, டீ சாப்பிட்டு வரலாம். எடுத்து டீ சாப்பிடலாம், கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். அதை விரிச்சு பார்த்தாக்கா பெரிய உத்தராட்சம். நான் மலைச்சு போயிட்டேன். 24 மணி நேரம் தூங்கவே இல்லை நான். இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குமா? இப்படியெல்லாம் சித்தர்கள் நடத்துகிறார்கள். எத்தனையோ நடந்திருக்கிறது. ஆனா இப்படி அதிசயத்தை நடந்துகின்ற காட்சியை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன்.